ஹாப்பி மார்னிங், மண்டே மார்னிங் தான் இந்த பிளாக் எடுக்கிறோம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா காஃபி போட்டாச்சு, டீ போட்டாச்சு. சிம்பிளாக வந்துட்டு தம்பிக்கு பிடிச்ச மாதிரி கேப்சிகம் எக்கு போட்டு ரைஸ் பண்ணியாச்சு. எப்பயுமே குக்கரில் வைக்க மாட்டேன், இந்த தடவை குக்கரில் வச்சு ஏன்டா வச்சோன்ற மாதிரி இருக்குது. அந்த குக்கர் விசில் 2 விசில் வந்துடுச்சு. ஆனால் அந்த சாப்பாடு வந்து வடித்த மாதிரி இல்லை. ஒரு அவசரத்துக்கு குக்கரில் வச்சோம்னா அது செம்மையாக சொதப்புது. ஒரு வழியாக வந்துட்டு கேப்சிகமும் எக்கும் போட்டு தம்பிக்கு சாப்பாடு கொடுத்தாச்சு. ஸ்நாக்ஸுக்கு வந்துட்டு அதிரசம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க என் ஹஸ்பண்டு, சின்ன அந்த பயிறு அதை வச்சு கொடுத்தாச்சு. நாங்கள் இப்போ எங்கே போகிறோன்னா, கல்யாணம்னாலே ரொம்ப சந்தோஷம், வளகாப்புனா இன்னும் சந்தோஷம் இல்லை. ஒரு வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். அங்கே போகும்போதே பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் பாதி முடிஞ்சிருச்சு. எங்கே போனால் லேட்டாக தானே போவோம். எனக்கு அப்படிலாம் வந்து நலங்கெலாம் வைக்க தெரியாதுங்க. ஏதோ தெரிஞ்ச அளவு வச்சுட்டேன். நலங்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளெஸ் பண்ணியாச்சு. ப்ளெஸ் பண்ணிவிட்டு வந்து நானும் என் பொண்ணும் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணி, அப்புறம் என்னோடய சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. அப்புறம் வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்திருந்தாங்க. அதை முடிச்சுட்டு எங்கே டைரெக்டாக சாப்பிட போயிட்டோம். வளகாப்பு சாப்பாடுனா சூப்பர் சாப்பாடுங்க. 5 வெரைட்டி ஆஃப் ரைஸ் இருந்துச்சு. எனக்கு புதுசாகவே வந்து இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் ரொம்ப பிடிக்கும். அதுவும் வளகாப்பு சாப்பாடுனா ரொம்ப. அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ், சாம்பார், ரசம், வடை சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு கப் ஆஃப் காஃபி குடிச்சிட்டு கிளம்பிட்டோம்.